பார்வதியோட அம்மா உள்ள வந்து, "துணிவே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எல்லாம் பாடி, "துணிவே துணை என்னமோ சக்தியே துணை" அப்படின்னு சொல்லி எல்லாம் மகள அள்ளி வாரி கொஞ்சிட்டு, "நீ பண்றது சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என் பொண்ணு எப்படினாலும் விளையாண்டு வெளிய வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கொஞ்சம் கொஞ்சம்ன்னு கொஞ்சிட்டு போன அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி குடுத்துருக்கீங்க பார்வதி அவர்களே. நேத்து நடந்த ஒரு அநியாயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தவங்கள எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்த முடியும்? இந்த கொடுமையின் உச்சம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு கொடுமை பண்ணி அவங்கள உள்ள இருந்து வெளிய தள்ளினது மட்டும் இல்லாம, வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா, இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணலாமா? ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள அவ்ளோ கேமராஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் இல்லாம, கம்ருதீனாக இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், மாத்தி, 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 மாத்தி வார்த்தைகள்லாம் பேசுறீங்க. ஒரு ப்ரோகிராம்க்கு வந்திருக்கீங்கங்க. இது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இத எப்படி பேசணும்? என்ன பண்ணணும்? பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? பொறுமையா உங்களுக்கு இருக்க தெரியாதா? அந்த இடத்துல சரி என்ன வேணாலும் நடக்கட்டுமே, பொறுமையா அமைதியா உட்கார்ந்தவங்க திடீர்னு கதவ திறந்து உள்ள இருந்து வெளிய தள்ளுறீங்க. இத்தன நாள் நீங்க உங்க அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி குடுக்கலங்க. இப்ப பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த காரியம் ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட்டா நின்ன உங்க அம்மாவுக்கு பயங்கரமான கெட்ட பேர் வாங்கி குடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தெல்லாம் இந்த வாட்டி எப்படி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போறாரு? இல்ல எப்பயும் போல, பார்வதி நீங்க பண்ணது தப்பு, கம்ருதீன் நீங்க பண்ணது தப்பு, சாண்ட்ரா நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும்? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.